ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ப்ரொக்கோலி ஷைடிஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலி கூட நம்ம வீட்டில் கொஞ்சம் க்ரீன் பீஸும் இருந்தது, நான் அதையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ப்ரொக்கோலி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொக்கோலியில் பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நாம் ஆர்டினரி வாட்டரில் கழுவி எடுத்தால் போதும். இதை நீங்கள் ஹாட் வாட்டர்லலாம் கொதிக்க வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் டைலூட் ஆகிடும். அதனால் நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் க்ரீன் பீஸையும் நான் கழுவி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமைக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. இந்த கேப்சிகமில் ஒரு கால்வாசி மட்டும், இவ்வளோ மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இது செய்கிறதுக்கு. இப்போ இதையும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடுறேங்க. இப்போ நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் இங்கே ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு வதங்கி கொஞ்சம் நல்லா அந்த வாசம் வந்த பிறகு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதில் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரொக்கோலியும் அந்த க்ரீன் பீஸையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கூட இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த ப்ரொக்கோலி ரொம்ப சாஃப்டான ஒரு வெஜிடபிள், அதில் இருக்க அந்த லைட்டான தண்ணியிலேயே அது வெந்துடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்துடுறேன். அடுத்து நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகமையும் இது கூட சேர்த்துடலாம். லைட்டாக அப்படி தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக அப்படி தெளித்து வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். ஏன்னா அந்த க்ரீன் பீஸ் எல்லாம் இன்னும் சரியாக வேகாமல் இருக்குது. நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்றது அப்படின்னா ஹாஃப் குக்கிங்லேயே சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட் என்னோடய குழந்தைங்க கொஞ்சம் இந்த மாதிரி வேகாமல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக இந்த ப்ரொக்கோலி, இந்த க்ரீன் பீஸ் எல்லாமே நல்லாவே வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் மைல்டாக நான் இது செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.